தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறினால் அந்த மனிதனை தண்டிப்பதானது அதன் பிற்பாடு ஏற்படுகின்ற விளைவுகள் அந்த தண்டனையை விட மிக கொடுமையாக இருக்கும் என்பதை நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுவே எங்களுடைய சகோதரன் இப்படியான ஒரு பிரச்சனையில் மாட்டியிருந்தால் நாம் எப்படி பாடுபடுவோம், எங்களுடைய உள்ளம் எப்படி நடுநடுங்கும், நிம்மதியாக தூக்கம் வருமா, ஒரு நேரம் சாப்பிடுவோமா, எவ்வளவு முயற்சிகள் எடுப்போம். ஆகவே அந்த சகோதரனை எங்களுடைய சகோதரனாக நினைத்து அவருடைய விடுதலைக்காக நாம் அனைவரும் கடுமையாக முயற்சிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன். அனோஜன் சிவராஜ் என்ற நபரினுடைய இந்த சம்பவத்தின் பிற்பாடு எத்தனை ஒரு மாற்றுவாத சகோதரர்கள் யார் அந்த முஹம்மது, இஸ்லாத்தினுடைய இறுதி தூதர் யார் என்பதனை தெளிவாகவே தொடர்ந்து தேடி படிக்க இருக்கிறார்கள். காரணம், அதற்கெல்லாம் மூலகர்த்தான் அனோஜன் சிவராஜா என்ற நபர் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. யார் இந்த அனோஜன் சிவராஜா? அவர் அப்படி என்ன செய்திருந்தார்? இன்று அவர் சவுதி அரசாங்கத்தினுடைய காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். அவர் அப்படி என்ன செய்தார்? இலங்கையினுடைய கல்முனை பகுதியில பிறப்பிடமாகவும் தற்போது சவுதி நாட்டில் சிறந்ததொரு சம்பளத்தில் வேலை செய்கின்றவருமான இவர் முன்னாள் விளையாட்டுக் கழகத்தினுடைய தலைவராகவும் ஒரு பட்டதாரியாகவும் இவர் இருந்திருக்கிறார். இதுதான் இப்போதைக்கு இவர் பற்றிய சுருக்கமான தகவல். சவுதி அரசாங்கத்தினுடைய காவல்துறையினரால் அவர் கைது செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன? தற்போது கதிர்காம பாத யாத்திரை நடைபெற்று வருகிறது. அந்த கதிர்காம பாத யாத்திரைக்காக சுப்பிரமணியம் என்ற நாயை அவதூறாக ஒருவர் பதிவு போட, அதற்கு பதிலாக இவரும் என்ன செய்திருக்கிறார்? அவரும் கோவப்பட்டு அவருக்கு பதிலாக இவரும் ஒரு பதிவு போட்டிருக்கிறார். அந்த பதிவானது முஸ்லிம்களினுடைய இறுதி தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய ஒரு அவதூறான பதிவு. ஓரிரு நாட்களுக்குள் உலகம் பூராக வைரலாகி இருக்கிறது. வைரலாகி கடுமையான கண்டனத்தை அந்த பதிவுக்காக பல்வேறு தரப்பினரும் அதை வைத்திருந்தார்கள். இந்த பதிவானது தற்பொழுது சவுதி அரேபியாவில் உள்ள காவல்துறைக்கும் அந்த பகுதியில் இருக்கின்ற பல்வேறு நபர்கள், பல்வேறு நிறுவனங்கள் அந்த முறைப்பாடை இந்த அனோஜன் சிவராஜா என்ற நபருக்கு எதிராக மத அவமதிப்பு என்ற பெயரில் அந்த முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அனோஜன் சிவராஜா என்ற சகோதரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். இதுதான் இப்பொழுது சமூக வலைதளங்களில் வந்திருக்கின்ற செய்தி. இப்படியான ஒரு சம்பவத்தில் முஸ்லிம்களாகிய நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இஸ்லாம் இந்த சம்பவத்தில் இப்படியான சம்பவங்களில் எப்படியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று வழிகாட்டியிருக்கிறது. நபிகளாரினுடைய அழகிய வழிகாட்டுதல் என்ன? எமது நாட்டில் உள்ள சிலர் இந்த பிரச்சனையை பூதாகரமாக்கி சிலர் இனவாதத்தை பரப்புகின்றார்கள். சமூகத்தினுடைய நல்லிணக்கத்தை சீர்குலைப்பதற்காக முயற்சி செய்கிறார்கள். அவர் செய்த இந்த தவறுக்காக பகிரங்கமாகவே சமூக வலைத்தளங்களில் அவர் ஒரு வீடியோ பதிவை போட்டு மன்னிப்பு அவர் கேட்டிருந்தார். அனைவருக்கும் வணக்கம். முதற்கண்ணாக அனைத்து இஸ்லாமிய நெஞ்சங்களுக்கும் நான் ஒரு வேண்டுகோளினை வைக்கிறேன். சமூக வலைத்தளங்களில் சுப்பிரமணி என்ற நான்கால் ஜீவனுடைய பாத யாத்திரையின் விளைவாக பல வகையான போஸ்ட்கள் உருவாகி கொண்டிருந்தன. அதில் ஒரு போஸ்டின் கீழ் சுப்பிரமணி அதை பற்றி இழிவாக ஒரு நபர் பேசியிருந்தார். அவர் மீது இருக்கும் கோபத்தில் நான் முகமது நபி அவர்களை தவறாக கமெண்ட் பண்ணிவிட்டேன். அது உண்மையிலேயே எனக்கு வருத்தமாக இருக்கிறது. அந்த கமெண்டை நான் ரியலைஸ் பண்ணி ஒரு 10 நிமிடத்திற்குள் அளித்து விட்டேன். இருப்பினும் அந்த ஸ்கிரீன்ஷாட் தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் பரவி கொண்டிருக்கிறது. நான் அந்த நேரத்தில் சுயநினைவுடன் அந்த வேலையை நான் செய்யவில்லை. திடீரென்று வந்து ஒரு கோபத்தின் வெளிப்பாடாகத்தான் அந்த வேலையை செய்தேன். அதை நானும் புரிந்து கொண்டு விட்டேன். நான் செய்தது மிகப்பெரிய பாவம். அத்துடன் இஸ்லாமிய நெஞ்சங்கள் இதனால் மிகவும் காயமடைந்திருக்கும், மிகவும் கவலைப்பட்டிருக்கும். உங்களை வருத்தத்திற்குள் உள்ளாக்கியமைக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்து நான் மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். என்னை தயவு செய்து மன்னியுங்கள். இந்த பதிவினுடைய தாக்கமானது நல்ல சம்பளத்தில் வேலை செய்து அந்த வேலையை இழந்து இந்த அவருடைய குடும்பம் கடுமையான பாதிப்புக்குள்ளாக இருக்கிறது. குடும்பம் மாத்திரமல்ல, அவரை சார்ந்த சமூகமும் இன்று கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அனைவருக்கும் தெரிந்த விடயம், சவுதி அரசாங்கத்தினுடைய சட்டமானது மிக கடுமையானது. எது எப்படி இருப்பினும் இந்த விடயத்தில் இஸ்லாமும் நபிகளாரும் காட்டியிருக்கின்ற வழிகாட்டுதல்கள் மிக அழகானது. அல்லாஹ் குர்ஆனில கொடுக்கின்றார், அவர்கள் அல்லாஹ்வை தவிர வணங்குபவர்களை நீங்கள் திட்டாதீர்கள். அப்படி செய்தால் அவர்கள் அறிவில்லாமல் பகைமையின் காரணமாக உங்கள் அல்லாஹ்வை திட்டி விடுவார்கள். அல் குர்ஆன் 6வது அத்தியாயத்தில 108வது வசனம் இந்த விடயத்தை தெளிவாகவே நமக்கு சொல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தீங்கு விளைவித்தவர்களுக்கும் காயம் ஏற்படுத்தியவர்களுக்கும் அவர்கள் பொறுமையுடனும் கருணையுடனும் அவர்களுக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் அவர்கள் பிரார்த்தனை கூட செய்திருக்கிறார்கள். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். அல் குர்ஆன் எப்படி தெளிவான வழிகாட்டுதலை நமக்கு இப்படியான விஷயங்களில் வழிகாட்டுகிறதோ, அதனை போலவே நபிகளாரினுடைய வாழ்க்கை முறையும் நமக்கு தெளிவான வழிகாட்டுதலை வழங்குகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் செல்லும் போது கல்லறியப்பட்டு இரத்தம் சிந்தும் அளவிற்கு அவர்கள் இருந்தார்கள். அப்படியான இரத்தம் சிந்தும் நிலையில் இருந்தும் கூட அவர்களை அழித்து விடுமாறு அவர்களுக்கு கட்டளை பிறப்பிக்கவில்லை. மாறாக இவர்களது சந்ததியில் இருந்தாவது அல்லாஹ்வை மட்டும் வணங்குகின்ற மக்களை அல்லாஹ் உருவாக்குவான் என்ற நம்பிக்கை எனக்குள்ளது என்று கூறுகிறார்கள். எவ்வளவு அழகான ஒரு வழிகாட்டுதல் இது! எவ்வளவு அழகானது ஒரு முன்மாதிரி!
இந்த விடயங்களால் குர்ஆனும் நபிகளாரினுடைய இந்த போதனைகளும் இந்த விடயத்தில் எவ்வளவு அழகான ஒரு முன்மாதிரியை நமக்கு சொல்கிறது. இதன் மூலம் இஸ்லாம் ஒருபோதும் இரத்தத்தால் வளர்ந்ததல்ல, மாறாக அழகிய முன்மாதிரிகள், அழகிய நற்குணங்கள் மூலமே இஸ்லாம் வளர்ந்ததாகவே நாம் பார்க்கிறோம். இன்று சிலர் பிற மதத்தவர்களையும் அவர்களது நம்பிக்கைகளையும் கொள்கைகளை இழிவுபடுத்துவதை மார்க்க பற்றி என்று நினைக்கிறார்கள். அது முற்றிலும் தவறானது. ஆனால் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருவது அதையல்ல, அதற்கு நேர்மாறாக. உண்மையில் இந்த விடயத்தை நாம் பார்த்தால், அனோஜன் என்ற சகோதரன் அந்த பதிவை, நபிகளாரை அவமதித்து அவதூறு பரப்பிய அந்த பதிவை போட்டதற்கான காரணம் என்ன? யாராக இருந்தாலும் ஒரு மதத்தினை அவர்களுக்கு அவர்களுடைய மதம் பெருசு, எனக்கு என்னுடைய மதம் பெருசு என்பதை போல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருவரினுடைய மதமும் அந்த மதத்தினால் முன்வைக்கப்படுகின்ற போதனைகளும் நம்பிக்கைகளும் கொள்கைகளும் கலாச்சாரங்களும் அவர்கள் அனைவருக்கும் உயர்ந்தது. ஆகவே அனோஜன் சிவராஜ் என்ற சகோதரனும் அந்த நிலையில் இருந்துதான் அவர்களுடைய மதத்தில் இப்படியானதொரு நிலை வந்ததன் காரணமாக, அந்த சுப்பிரமணி என்கின்ற அந்த நாய்க்கு அவதூறு பரப்பியதன் காரணமாக அவர் அதனுடைய கோபத்தில் முஸ்லிம்களினுடைய இஸ்லாத்தினுடைய தூதரை, இறுதி தூதரை அவமதித்து அவர் பேசுகிறார், பதிவை கொடுக்கிறார். அதனுடைய விபரீதம் என்று அவருடைய முழு வாழ்க்கையையும், ஒட்டுமொத்த வாழ்க்கையும் கேள்விக்குறியாக்குள்ளது. ஆனால் இந்த தவறை செய்வதற்கு தூண்டுதலாக இருந்த நபர் யார்? தவறை செய்வதற்கு தூண்டுதலாக இருந்த நபர் யார்? நான் முஸ்லீமாகவோ, நான் இந்துவாகவோ, நான் பௌத்தனாகவோ அல்லது வேறு மதத்தவனாகவோ இருந்து பேசவில்லை. நாம் மனிதன் என்ற அடிப்படையில் பொது தளத்தில் இருந்து இந்த கருத்தை பதிவிடுகின்றேன். நான் ஒரு முஸ்லீம், ஆனால் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல் பிற மதத்தவர்களை நாங்கள் அவதூறாக பேச முடியாது. பிற மதத்தவர்களுடைய நம்பிக்கைகளை நாங்கள் ஒருபோதும் அவமதிக்க கூடாது. ஏற்கனவே அல்குர்ஆனில் அல்லாஹ் தெளிவாக கூறியிருக்கிறான், பிற மதத்தவர்களுடைய கடவுள்களை பற்றி நீங்கள் அவமதிக்காதீர்கள், இழிவுபடுத்தாதீர்கள், அவர்கள் அறிவில்லாமல் தெளிவில்லாமல் உங்களுடைய அல்லாஹ்வையும் அவர்கள் கேட்டு விடுவார்கள். அந்த வசனம் எதை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது என்றால், நாம் எமது நம்பிக்கையில் எந்த அளவுக்கு நாம் உயிர்மூச்சாக இருக்கிறோமோ அதனை போல பிறரினுடைய மத நம்பிக்கைகளை நாம் மதித்து நடக்க வேண்டும். அப்படி நடந்திருந்தால் சமூக வலைத்தளங்களில் நாங்கள் பதிவிடுகின்ற பொழுது, பொதுத்தளங்களில் பதிவிடுகின்ற பொழுது நாங்கள் மிகவும் பக்குவமாகவும் அனைவரையும் கவனத்தில் கொண்டு, அனைத்து மதத்தினரையும் கவனத்தில் கொண்டு நாம் பதிவிடுகின்ற பொழுது இப்படியான பிரச்சனைகள் வரவே மாட்டாது. ஆனால் அப்படியான எல்லைக்குள் இல்லாமல் நாங்கள் பிற மதத்தவர்களுடைய நம்பிக்கைகளை, கலாச்சாரங்களை, போதனைகளை, கொள்கைகளை இழிவுபடுத்துவதன் விளைவுதான் இன்று இந்த அனோஜன் சிவராஜா என்ற சகோதரன் இன்று சவுதி அரசாங்கத்தினுடைய காவல்துறையினரால் சிறையில் அடைக்கப்பட்டு விசாரணை கைதியாக்கப்பட்டிருக்கிறார். யார் காரணம்? அன்பான உறவுகளே, இந்த விடயத்தில் தெளிவாகவே அனோஜன் சிவராஜா அவர் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். அவர் தெரிந்து செய்தாரோ, அவருக்கு பின்புலமாக யார் இதை தூண்டிவிட்டாரோ அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. இஸ்லாத்தின் மீது கல்லெறிந்தவர்களை இஸ்லாம் ஒருபோதும் எதிர்க்கவில்லை, எதிரியாக பார்க்கவில்லை. மாறாக இஸ்லாம் அவர்களை அன்போடும், பின்னாட்களில் இஸ்லாத்தின் மீது யார் கல்லறிந்தார்களோ, இஸ்லாத்தின் மீது யார் அவதூறு பரப்பினார்களோ அவர்களே இஸ்லாத்தை பரப்புவதற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறார். நிச்சயமாக இந்த விடயத்தின் மூலம் எமது சமூகத்திற்கு மாபெரும் படிப்பினை இருக்கிறது. அதனை நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். சிலர் சமூக வலைதளங்களில் நியூஸ்களை எடுப்பதற்காகவும், சில கிண்டல்களை உருவாக்கி அவர்கள் பணம் சம்பாதிப்பதற்காகவும் இந்த பிரச்சனைகளை பூதாகரமாக மாற்றியிருக்கிறார்கள். சிறியதொரு பதிவு ஓரிரு நாட்களில் உலகம் பூரா பதிவுக்கு ஒரு இளைஞனுடைய எதிர்காலம் என்று கேள்விக்குறியாக்கி இருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. விடத்தில் அனோஜன் சிவராஜ் என்ற சகோதரனை கடுமையாக தண்டிப்பதானது அவரை மாத்திரமல்ல, அவரது குடும்பத்தை மாத்திரமல்ல, அவரது ஒட்டுமொத்த சமூகத்தையும் மிகவும் கவலைக்குட்படுத்தும், சோகத்திற்குட்படுத்தும். அனோஜன் சிவராஜ் என்ற விடயத்தில் பகிரங்கமாகவே மன்னிப்பு கேட்டதன் விளைவாக இந்த விடயத்தில் நாம் அவரை மன்னித்து விட வேண்டும். இஸ்லாத்தினுடைய அழகிய முன்மாதிரி மன்னிப்பு என்பதே. உண்மையில் அனோஜன் சிவராஜ் என்ற சகோதரன் கூறிய அந்த பதிவிட்ட அந்த கருத்தானது எந்த ஒரு முஸ்லீமும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். காரணம், ஒரு முஸ்லீம் தன்னுடைய தாயை விடவும், தன்னுடைய தந்தையை விடவும், தன்னுடைய அன்பானவர்களை விடவும், ஏன் தன்னுடைய உயிரை விடவும் மேலாக நேசிக்கக்கூடிய ஒருவர் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அனோஜன் சிவராஜா என்ற சகோதரனுடைய இந்த பதிவானது எந்த அளவுக்கு வைரலாகி அவரை கைது செய்த விசாரணைக்கு உட்படுத்தும் அளவுக்கு வந்துள்ளதோ அதனை போலவே அனோஜன் சிவராஜ் என்ற சகோதரனுடைய விடுதலைக்காக நாம் அனைவரும், மனித நேயமுள்ள ஒவ்வொருவரும் நிச்சயம் அவர்களுடைய விடுதலைக்காக நாம் முயற்சிக்க வேண்டும். குறிப்பாக சவுதி அரசாங்கமானது கடுமையான முயற்சிகளை சவுதி அரசாங்கத்தோடு ராஜதந்திர நடவடிக்கைகளை மேற்கொண்டு அந்த சகோதரன் எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் நிம்மதியாக உடல் ஆரோக்கியத்தோடும் அவன் தன்னுடைய சொந்த தாய் நாட்டை வந்தடைய வேண்டும் என்று நான் உளப்பூர்வமாக பிரார்த்தித்துக் கொள்வதோடு அதற்குரிய முயற்சிகளை அதிகாரத்தில் இருக்கின்ற அனைவரும் முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பதிவை போடுகின்ற எனக்கு எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் அது எனக்கு பிரச்சனை இல்லை. நான் அதை முகம் கொடுக்க தயாராக இருக்கின்றேன். ஆனால் அனோஜன் சிவராஜா என்ற நபர் எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் விடுதலையாகி தாய் நாட்டை வந்து சேர வேண்டும் என்று மலர பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அனோஜன் சிவராஜா. மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கின்றேன்.